மற்றொரு காரணம், காலை நேரத்திலே நாம் எழும்போது நம் உடலிலே ஏற்படும் மாற்றங்கள். இத்தகைய மந்தநிலை தொடர்ந்து சில நாட்கள் நாம் எழுந்து ஜெபிக்கும்போது மாறிவிடும். நம்பிக்கையாலும் அனுபவத்தாலும் காலை ஜெபம் ஆசீர்களை கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் எப்படி உணர்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். சாத்தான் நம்முடைய காலை நேர ஜெபத்தில் கொண்டு வரும் மந்த நிலையை இறைப்புகழ்ச்சி மற்றும் பாடல், ஆராதனை வழியாகவும் இறை வார்த்தையை வாசிப்பதன் மூலமாகவும் எளிதில் மேற்கொண்டு விடலாம். நீங்கள் விடாமல் தொடர்ந்து உங்கள் அதிகாலை ஜெபத்தை ஜெபிக்கும்போது மந்த நிலையை எளிதில் மேற்கொண்டு விடலாம். ஜெபிப்பதற்கு வேறொரு முக்கியமான நேரம் எதுவென்றால் அது மாலை நேரம் முடிந்து இரவு தூங்கப் போகும் முன்பாக. அந்த நேரத்தில் தொலைக்காட்சி பார்ப்பது, வலைத்தளம் தேடுவது போன்றவைகளை விட்டு ஜெபிப்பது மிக முக்கியமானதாகும். அநேக மாதங்கள் முன்பு எனக்கு ஒரு SMS வந்தது. அதில் இப்படி எழுதியிருந்தது: ஜெபம் என்பது ஒரு நாளை திறப்பதற்கும் மூடுவதற்குமான திறவுகோல். இரவு படுக்கப் போகும் முன் அந்த நாளுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். தூய ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தி இருந்தால் அதற்காக மனம் வருந்த வேண்டும். பிறருக்காக பரிந்து பேச வேண்டும். உங்கள் தேவைகளை கடவுளுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டும். கடவுளின் வார்த்தையை வாசிக்க வேண்டும். ஜெபத்தின் வழியாக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். மன வருத்தத்தையும் கசப்பையும் புறம்பே தள்ள வேண்டும். கடவுளின் உண்மையான பிரசன்னத்தில் நீங்கள் உறங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரவு ஜெபிப்பது மறுநாள் காலை நீங்கள் உற்சாகமாயிருப்பதை உறுதிப்படுத்தும். ஜெபத்திற்கென்று வேறு பல சிறப்பான நேரங்களும் உள்ளன. மிகவும் தீவிரமான பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். நீங்கள் நடு இரவிலிருந்து அதிகாலை 3 மணி வரை 3 அல்லது 4 நாட்கள் ஜெபிப்பது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் ஆண்டவரிடமிருந்து வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் அதிகாலை 3 முதல் 6 மணி வரை ஜெபிப்பது அவசியம். அதுதான் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு சரியான நேரம். இன்னொரு நேரம் இருக்கிறது, முழு இரவு ஜெபம். இயேசு பகல் நேரங்களில் கோவிலில் கற்பித்து வந்தார். இரவு நேரங்களிலோ ஒலிவம் என்று வழங்கப்பட்ட மலைக்கு சென்று தங்கி வந்தார். லூக்கா எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் இறைத்திருவசனம் 37. ஒவ்வொரு நாளும் முழு இரவு ஜெபம் செய்ய வேண்டியதில்லை. முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கு முன் நீங்கள் முழு இரவும் ஜெபத்திலே கழிக்கலாம். முதல் முழு இரவு ஜெபம் நான் ஒரிசாவில் இருந்தபோது ஜெபித்தேன். தொடர்வோமா நண்பர்களே?